ஆஃப் த ரசிங்கன். இவன் தான் நீங்க சொன்ன வருவா. சுனாடேவை நீ பாத்துக்க, புரிஞ்சுதா சுஷுனே? இவனை நான் பாத்துக்கிறேன் ஒரேச்சிமாரு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான். நான் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுனாடே என்னோட பாடியை ஹீல் பண்ணி ஆகணும். அந்த மருந்தோட சக்தி உங்க உடம்புல இருந்து குறையறதுக்கு இன்னும் நிறைய நேரம் தேவைப்படும். என்ன மன்னிச்சிடுங்க, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது மாஸ்டர் சிராயா. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஓ, அப்ப எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இதே நிலைமையில தான் கூட சண்டை போட்டாகணுமா? சுனாடே, உன்னோட ரிகவரி நின்ஜூட்ஸை பயன்படுத்தி ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன மறந்துட்டீங்க? நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை. அந்த பிக்கோட சேர்ந்துக்கிட்டு சுனாடேவை பாத்துக்கிட்டா மட்டும் போதும். கம் ஆன், நான் இவன் கூட சண்டை போட்டே ஆகணும். அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். ஆய மூடு நரட்டும். அந்த காபோட்ட சொன்னது உண்மைதான் போல இருக்கு. நீ தேவையில்லாம கோவப்படுற. மூணாவது ஒக்காக கொண்டுட்டு வந்து இங்க நிக்கிறது என்ன மாதிரியே ஒரு சாணின்றத மறந்துடாத. நான் தான் அவன் கூட மோதணும். ஒரோச்சு மாறுவை எதிர்க்கிறதுக்கு என்ன மட்டும்தான் முடியும். இந்த காபுட்டோ ககாஷியோட மோதுறது தான் சரியா இருப்பான்னு தோணுது. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா இரு நருட்டோ. உன்னோட க்ளோன்சிங் இங்க வேலை செய்யாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல பிரயோஜனமே இல்ல. என்னது? அவங்களோட கவனத்தை கூட உன்னால திசை திருப்ப முடியாது. சக்ரா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. வந்திருக்கிற 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க. அப்ப சரி, இந்த போட்டியை நாம ஆரம்பிக்கலாமா? Summoning Jutsu! Summoning Jutsu! எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல? மருந்தோட தாக்கத்தாலதான் அவரால் சக்ரா எனர்ஜியை உருவாக்க முடியல. என்ன ஆச்சு ஜுராயா? வழக்கம் போல காமெடி பண்ண முயற்சி பண்றியா? நீ ஒரு பெரிய முட்டாள்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. நீயும் அந்த சுனாடே மாதிரி செயல்படுவன்னு எதிர்பார்க்கல. உங்க ஜூட்ஸுக்கு பலி கொடுக்கறது ரொம்பவே அவசியம். ஆனா அவ ரொம்ப வேகமா செயல்படுறா. ஜுராயாவுடைய சக்தியை குறைக்க அவருக்கு மருந்து கொடுத்திருக்கா. ஆனா ஜிராயாவை பலி கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரமாதம். சுனாடே எப்போதுமே யார பத்தியுமே கவலைப்பட்டது கிடையாது. என் கதை முடிஞ்சது. நான் பலவீனமா இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டானே. நாம சந்திச்ச முதல் நாள்ல இருந்து நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல. என்னால முடியாது. பெருச பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். நான் இங்க சும்மா நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? Summoning Jutsu! ஜுனின் எக்ஸாம்ல பார்த்த மாதிரியே இது 9-tail ஃபாக்ஸோட ஸ்ப்ரெட் தான். எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்பவே இவனோட கதையை நான் முடிச்சிருக்கணும். அகாட்ஸ்கிக்காக இவனை நான் விட்டு வச்சது என்னோட தப்பு தான். இவனை ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா அவனுக்குள்ள அந்த ஃபாக்ஸை ஒழிச்சு வச்சிருக்கிற சீலை உடைக்கிற சக்தி எங்களை மாதிரி சக்தி வாய்ந்த லெஜெண்டரி சனின்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜுராயா தான் அவருக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ சொல்றதும் சரிதான். 9-tail ஃபாக்ஸோட சக்தியை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான்னா அதுக்கு காரணம் ஜுராயா தான். ஒரு நிமிஷம், இது நாம அவசரப்பட்டு பில்டப் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஷினோபி அவனுக்குள்ள எந்த திறமையுமே கிடையாது. இப்போ என்ன ஆச்சு? இவனுக்கு இன்னும் எவ்வளவு பயிற்சி கொடுக்கறதுன்னு தெரியலையே. திரும்பவும் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எதுக்காக என்ன இங்க வர வச்சீங்க? ஹே காமடாட்சு, நீங்க என்ன பண்ற? எங்க அப்பா என்ன ஆனாரு? காமகீச்சி, இங்க என்ன நடக்குது? இது வரைக்கும் என்ன யாரும் சாமான் பண்ணதே கிடையாது தெரியுமா? இந்த உலகத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா வளராத. நடுவுல குறுக்க வராம எங்கேயாவது ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அப்படியா? ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா? அப்படியே எதையாவது குறிச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குறேன். நாம ஆரம்பிக்கலாமா?
அந்த ஜிராயாவை மட்டும் எனக்கு விட்டு வச்சா போதும். மத்த எல்லா கூடையும் உன் விருப்பப்படி நீ விளையாடிக்கலாம். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என் பலம் என்னங்கிறத நான் பரிசோதிக்கணும். சானின் கூட நான் மோதணும். நருட்டோ, அங்க என்ன வேடிக்கை பாக்குறேன்? நாம 2 பேரும் மோதலாம் வா. அவ்வளவுதானே. That's style dog swamp. பிரமாதம். இந்த காடு ரொம்ப சின்னதா இருக்கே. இத வச்சு எப்படி அவனை நான் பிடிக்கிறது? அந்த மருந்தோட தாக்கம் இன்னும் குறையல. ஆனா கவலைப்பட தேவையில்லை. அவனால இங்கிருந்து அசைய கூட முடியாது. இத கொஞ்சம் சுவாசிச்சாலும் என் கதை புடிஞ்சிடும். என்னுடைய கால் நரம்புகள் இன்னொரு தடவை நான் உன் வயித்துல மாட்டிப்பேன்னு நினைச்சியா? தயாரா இருக்கியா? Ninja hot. Needle Jizo. என்னடா இது? ஜூட்ஸ் அந்த அளவுக்கு பலமா இல்ல போல இருக்க. நீயும் என்ன மாதிரி சானினா இருந்தாலும் என்ன தோற்கடிக்கவே முடியாது. உன்னோட முயற்சியை கைவிட்ட. பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு மெடிக்கல் நிஜாவா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையை வச்சிருந்தேன்னு தெரியுமா? தொல்லிப்போ என் பக்கத்துல வராத. நீங்க இப்போ பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது லேடி சொன்னாடே. லார்ட் ஒரோச்சிமாரு மாதிரியே நீங்களும் ஒரு லெஜெண்டரி சானன். அந்த பட்டத்தை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. என்னால அசைய முடியல. இப்போ நான் என்ன பண்றது? நிலைமைய மாத்தியா? ஊர்ல இருக்கிற எல்லாருமே உன்னை முட்டாள்னு தான் திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஊருக்காக நீ ஒரு ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்க. பாவமா இருக்கு. உன்னுடைய கதை இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. உண்மை என்னன்னா, உண்மையான திறமசாலிகளை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த நருட்டோ, இவனுக்கு திறமைங்கிறதே கிடையாது. இவனால எதையுமே உருப்படியா செய்ய முடியாது. இப்படி பேசி அவனை கோவப்படுத்தாத. சாஸ்கேக்கு பயிற்சி கொடுத்து நான் என்ன பண்ண போற சொல்லு. அவனை இது வரைக்கும் எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. அவனை ஒரு அதிமேதாவின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இப்ப தேவையில்லை. வாய்க்கு வந்ததை வளராத. சின்ன வயசுல நீங்க நருட்ட மாதிரி இருந்ததுனாலதான் அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறேன். அவனால கண்டிப்பா சாஸ்கே உச்சிகாவை தோக்கடிக்க முடியாது. ஷாரிங்கானோட சக்தி என்னங்கிறது உங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஷாரிங்கான் இல்லாத நருட்டோவால கண்டிப்பா சாஸ்கே உடைய சுண்டு வரல கூட தொட முடியாது. ஒரு ஷினோபியா அவனுக்குள்ள இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா திறமையே இல்லாதவனால என்ன பண்ண முடியும் சொல்லு? பல திறமையான நிஞ்சிட்சு வித்தைகளை கத்துக்கிட்டதுனாலதான் இந்த உலகமே நம்ம எல்லாரையும் நிஞ்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஒரு ஷினோபினா என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நீயே இப்படி இருக்க போற. ஒரு உண்மையான நிஞ்சா
எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் அவன் முயற்சியை கைவிட மாட்டான். நம்ம 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சகஜம் தானே? நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஷினோபிக்கு அவன் வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எத்தனை ஜூட்சோ கலையை கத்துக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. ஷினோபிக்கு தேவையானது எல்லாம் முயற்சியை கைவிடாம சண்டை போறதுக்கான தைரியம். பின்னாடி போ. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை சும்மா விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, பயந்து ஓடக்கூடாது. நருட்டோட உடம்புல தைரியம் மட்டும்தான் இருக்கு. நீ கத்துக்கிட்ட ஜூட்சு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன தாக்குறதுக்கு நீ தான் இன்னும் ஜாக்கிரதையா செயல்படணும். இது வேலைக்காகாது. அவன் அசைஞ்சுக்கிட்டே இருந்தா நான் எப்படி தாக்குறது? இப்ப என்ன பண்றது? சக்ரா எனர்ஜியையும் என்னால சரியா பயன்படுத்த முடியல. அந்த பாம்பு கூட மோதும் போது உன்னோட லெஃப்ட் லெக்ல இருக்கிற தைபோன் பிராக்சர் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. உடைஞ்சது எலும்பு மட்டுமா இருந்தா உன்னால அசைய முடியும். ஆனா இப்ப நிலைமை கையை மீறி போயிடுச்சு. உன்னோட ரைட் லெக்ல இருக்கிற மசிலும் வேலை செய்யாம நான் பண்ணிட்டேன் நருட்டோ. இப்போ என்ன பண்றது? இந்த ஜூட்ஸுக்கு 2 கைகள் தேவை. ஒரு கையை அவன் உடைச்சிட்டாலும் என் கதை முடிஞ்சது. என்னாச்சு? உனக்கு பயமா இருக்கா? இங்க இருந்து தப்பிச்சு ஓடுனா போதும்னு உனக்கு தோணுதா? யாரையும் பார்த்து எதுக்கும் பயப்பட மாட்டியா? கண்டிப்பா ஒரு நாள் நீ ஹோகாகே ஆவியா? மறந்துட்டியா? இந்த வீர வசனம் எல்லாம் பேசினது நீதான் நருட்டோ. நான் உன்ன மாதிரி கிடையாது. அது என்னுடைய கனவு. பாத்துக்கிட்டே இரு. கண்டிப்பா நான் ஒரு நாள் ஹோகாகே ஆவேன். ஒரு ஹோகாகே ஆகுறது தான் என்னுடைய கனவு. நீ சின்ன பையன் கிடையாது நருட்டோ. தேவையில்லாம வாய் விடுறத கொஞ்சம் குறைச்சுக்கோ. ஒரு சில தடவை தோல்வியை ஒத்துக்கிறதும் நல்லதுதான். பயந்து ஓடுறதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இதுக்காக முறைக்கிற. இப்பவே உன்னோட கதையை முடிச்சு உன்னோட கனவுகளை நான் நொறுக்கி காட்டுறேன். நீ பொறுப்பாவே நடந்துக்க மாட்டேங்கிற. நீ பண்ணது தப்பு தெரியுமா? நீ இன்னும் ஒரு கெனின் தான். போர் நடக்கிற இடத்துக்கெல்லாம் நீ வரவே கூடாது. போய் ஒளிச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி, நான் யார பார்த்தும் பயந்து ஓட மாட்டேன். இளம் வயசுல வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதனாலதான் எப்பவும் கனவுகளை பத்தி மட்டுமே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே வெறும் பேச்சு மட்டும்தான். ஜிராயா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பையனுக்கு எதுக்காக ரசிங்கா நீ கத்து கொடுக்கற? அத சரியா கத்துக்க தெரியாதவனுக்கு கத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக இவனுக்கு பொய்யான தன்னம்பிக்கையை கொடுக்கற? இவனையும் உன்ன மாதிரியே முட்டாளாக்க போறியா? இவனும் ஒரு நாள் ஒக்காகே ஆயிடுவென்ற ஆசையில உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். முட்டாள்தனமான கனவுகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே உயிரை விட்டுடுவாங்க. வெறும் 3 நாள்ல அந்த ஜூட்ஸுவை நான் சரியா செஞ்சு காட்டுறேன். அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? போதும், நிறுத்து. நான் பயந்து ஓட மாட்டேன். கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன். ஒரு நிஞ்சாவா, அதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. எனது பெட்டா. உனக்கு 1 வாரம் தர. 1 வாரத்துல நீ அந்த ஜூட்சுவை கத்துக்கிட்டனா நீ ஒக்காகி ஆகுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் ஒத்துக்குவேன். என்னோட நெக்லஸையும் உனக்கு பரிசா தரேன். நீ இதுல
தலையிட்டு இருக்கவே கூடாது நாருட்டோ. எதுக்காக இப்படி பண்ண? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கவலைப்படாதீங்க சுனாடே பாட்டி. இவ்வளவு அடி வாங்கி உனக்கு பத்தலையா? போட்ட பந்தயத்துல தோத்து போக தயாராக இருக்கீங்களா? உங்க கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ் எனக்கு சொந்தமாக போகுது. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. ஷேடோ கிளான்ஸால உனக்கு உதவி பண்ண முடியாது. போது நிறுத்து. நருட்டோ, நீ என்ன பாதுகாக்க தேவையில்லை. நான் சொல்றது கேளு. முயற்சியை கைவிட்டு நான் அப்பவே சொன்னேன். இப்ப நீ உன்னோட உயிரை விட போற. உன்னோட முயற்சி எல்லாம் வீணா போக போகுது. எப்படி உன்னோட கணவனை நிறைவேற்றிக்க போற பாக்குறேன். ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடு நருட்டோ. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. வருங்காலத்துல ஹோக்காகே ஆற வரைக்கும் என்னுடைய உயிரை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஓகே, இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன். ஆரம்பிக்கலாமா? திரும்பவும் சக்கர எனர்ஜியை உருவாக்க முயற்சி பண்றான். இல்ல, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது. சக்கர எனர்ஜி ஒன்றிணைக்க க்ளோன் உருவாக்கி இருக்கான். இவன் புத்திசாலிதான். சக்கர எனர்ஜியை கம்ப்ரஸ் பண்ணணும். எனர்ஜி குறைய கூடாது.